வணக்கம் நண்பர்களே, தோழிகளே. இது பணம் படைத்தவன் யூடியூப் சேனல். நான் உங்கள் அண்ணாதுரை. இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கடந்த ஒரு மாசமாவே பாத்தீங்கன்னா மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கு, நிப்டி இறங்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு நிறைய கொயரிஸ் வந்துட்டே இருக்கு. என்ன மார்க்கெட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, நண்பர்கள் மூலமாகவும் சரி, இமெயில் ஐடியிலும் சரி நிறைய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த நம்ம பணம் படைத்த யூடியூப் சேனல் மூலமா பகிர்ந்துக்கிட்டோம்னா அது உங்களுக்கும் கொஞ்சம் சிறிது பயனளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த பதிவை போட்டிருக்கேன். நான் வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சரியா? ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நான் வந்து கடந்த மே மாசம் 2024 ஆண்டு வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு திட்டத்திலையும் மிட் கேப் ஃபண்டுலையும் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. குறைஞ்சது 10% வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதுதான் யதார்த்தம். இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் திட்டங்கள் வந்து முதலீடு பண்றதுல இப்ப நம்ம பாக்குறதுதான் யதார்த்தம். இந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப் திட்டங்கள் வந்துட்டு எப்பவுமே அதீதமான லாபம் கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை. இதே மாதிரிதான் மார்க்கெட் வந்து அடி வாங்கும் போது, சென்செக்ஸ் வந்து குறையும் போது கண்டிப்பா முதல்ல அடி வாங்குறது ஸ்மால் கேப் திட்டங்களும் மிட் கேப் திட்டங்களும் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்துட்டு உங்களுடைய முழு தொகையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போடுங்க, மிட் கேப் ஃபண்ட் போடுங்க யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதே கிடையாது. உங்களுடைய போர்ட்போலியோல ஒரு 10% மட்டும், உங்க வேல்யூ எவ்வளவோ, உங்க போர்ட்போலியோல மொத்த வேல்யூ எவ்வளவோ அதுல ஒரு 10% மட்டும்தான் ஸ்மால் கேப் திட்டத்துக்கோ மிட் கேப் திட்டத்துக்கோ ஒதுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்க போர்ட்போலியோ வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆயிரும். அது வந்து நாளைக்கு லாஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஏறட்டும், கொஞ்சம் காத்திருப்பு காலம் அதிகமாகும், அவ்வளவுதான். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்ததான் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க, லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இதில் எதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி முதலீடு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இலக்க சார்ந்தது. இந்த திட்டங்களை சார்ந்தது இல்ல, நம்மளோட இலக்க சார்ந்தது. இப்போ பொதுவா ஸ்மால் கேப் ஃபண்ட் திட்டத்துல முதலீடு பண்ணோம்னா உங்களுடைய காத்திருப்பு காலம் குறைந்தபட்சம் 12 முதல் 15 ஆண்டுகள் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா நல்லதொரு ஸ்மால் கேப் திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். சரி, என்னுடைய காத்திருப்பு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 வருஷம் தான் சார் காத்திருக்க முடியும்னா ஒரு நல்ல மல்டி கேப் ஃபண்ட் இல்லாட்டினா ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல வந்துட்டு தேர்ந்தெடுத்து முதலீட்டை தொடரலாம். உங்களோட காத்திருப்பு காலமே வந்துட்டு வெறும் 5 வருஷம் தான் சார், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்துட்டு முதலீடு பண்ணலாம். இல்ல என்னால ஒரு வருஷம் தான் சார் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல லோ டூரேஷன் ஃபண்ட், ஒரு லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி காத்துக்கலாம். இதுதான் உங்க முதலீட்டுக்கு சேஃப், உங்க பணமும் சேஃப். சரிங்களா? இதுதான் அந்த முதலீட்டு மெத்தட். அதை விட்டுட்டு அவசர காலத்துக்குரிய பணத்தை வந்துட்டு ஒரு மிட் கேப் ஃபண்ட்லயோ ஸ்மால் கேப் ஃபண்ட்லயோ போடுறது ஆபத்தானது. அதே போல ஒரு 15 வருஷத்துக்கு மேல காத்திருக்க முடியும் அப்படிங்கிறப்ப வெறும் லார்ஜ் கேப் ஃபண்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்றதும் தவறு தான். இன்னொரு தோழி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சென்செக்ஸ் வந்து நல்லாவே இறங்கிருச்சு சார், நான் ஏற்கனவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல எஸ்ஐபி மூலமா முதலீடு செய்யறேன், இன்னொரு திட்டத்துல எஸ்ஐபி மூலமா முதலீட்டை இப்ப ஆரம்பிக்கலாமா, அதுக்குரிய நேரம் இது சரிதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல ஒரு எஸ்ஐபி மூலமா உங்க முதலீட்டை தொடர்ந்துட்டு இருக்கீங்க, பாராட்டுகள். இப்ப மார்க்கெட் சரிவை சந்திச்சிருக்கிற நேரத்துல உங்களுடைய அந்த எஸ்ஐபி திட்டத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு திட்டத்துல எஸ்ஐபி மூலமா முதலீடு பண்றதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற அந்த திட்டத்துல அந்த எஸ்ஐபில டாப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா கூடுதல் தொகையை வந்துட்டு வரும் மாதங்கள்ல வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு யூனிட்ஸோட வேல்யூ அதிகமா கிடைக்கும். அந்த யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு லாபமா வந்து கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இன்னொரு திட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமா ஆரம்பிச்சுட்டு போறதை விட இருக்கிற ஒரு திட்டத்தை வந்து சரியா பயன்படுத்த நினைச்சீங்க, முடிவு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அதுல ஒரு நல்ல வருமானம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டாப் அப் பிளானை வந்து கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு பாருங்க. உங்க முதலீட்டு ஆலோசகரை கண்டிப்பா கலந்து ஆலோசிச்சு அந்த முடிவை எடுங்க. சரி, ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நான் முதலீடு பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் சராமரியா இறங்கிட்டே இருக்கு சார், அதுக்கு பதில் நான் ஒருவேளை தங்கத்துல முதலீடு செஞ்சா அது நல்ல லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்கத்துல முதலீடு செய்யணும் தான், வேணான்னு சொல்ல, தங்கத்துல முதலீடு செய்யணும். ஆனா முதலீட்டு பக்குவம் என்ன அப்படிங்கறத வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஜனவரி மாசம் 2024 ஆண்டு இப்ப இந்த ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 6400 ரூபாய் இருந்தது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த செப்டம்பர் அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா அது 7400 வரைக்கும் போச்சு. அப்போ 6400 ரூபாய் தங்கம் வேலை இருந்தப்போ நம்ம போய் தங்கம் வாங்கணும். சரிங்களா? அது 7400 ரூபாய் இருந்தப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்கணும்.
6,400 வாங்கிட்டோம், இப்ப 7,400 போயிருச்சுன்னு சொல்லிட்டு யாரும் அவசரப்பட்டு தங்கத்தை வித்ததா இது வரைக்கும் கேள்வியே படல. சரி, அப்படி 7,400 ஏறின தங்கம் மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா 7,050 வந்திருக்கு அந்த தங்கம். அதாவது அந்த 7,400 இருந்து அரௌண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, 350 குறைஞ்சு இப்ப 7,050 வந்திருக்கு. இப்பவும் தங்கம் வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டோ, விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டோ யாரும் அவசரப்பட்டு தங்கத்தை போய் வித்ததாவும் இப்பயும் கேள்விப்படல. இப்பயும் வாங்குறோம், 6,400 வாங்கணும், 7,400 வாங்கணும், 7,050 இப்பயும் நம்ம தங்கத்தை வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். யாரும் விற்கணும்னு சொல்லிட்டு அவசரப்படல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல நம்ம முதலீடு பண்ற பக்குவம். இந்த பக்குவம் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல நமக்கு வரணும். முதல்ல அது வந்து இதை வந்து நம்ம இறக்கம் ஏற்றம்னு கண்டுபிடிச்சு டக்கு டக்குன்னு வெளியேற பாக்குறோம். ஆனா தங்கத்துல பாருங்க நம்ம அப்படி செய்ய மாட்டேங்கிறோம். தங்கத்தோட விலை விவரமும் டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல வருது, அதை நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த சென்செக்ஸ் வீழ்ச்சி, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களோட சரிவை வந்து பெருசா எடுத்துக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த முதலீட்டுல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களோட முதலீட்டுல நமக்கு ஒரு நிலையான பக்குவம் வரல, அவ்வளவுதான். அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டாலே போதும். தங்கத்துல முதலீடு பண்ணுங்க, வருமானத்திற்கு கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல தான் முதலீடு பண்ணணும். ஒரு தோழி கேட்டிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களோட முதலீடு யாருக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களோட முதலீடு வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு வருவாங்க. 3 வருஷத்துல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் இவ்வளவு லாபம் கொடுத்திருக்கு, 5 வருஷத்துல இவ்வளவு லாபம் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எதிர்காலத்துல அதே வருமானம் கிடைக்கின்றதுக்கு சாத்தியக்கூறு சத்தியமா இல்லை. அதனால அப்படி எதிர்பார்த்து வரவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல அடுத்த 15 நாள்ல நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்து அடுத்த 15 நாள்ல என் பணம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரீங்களா? அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அடுத்து 1 வருஷத்துல வந்துட்டு என் பணம் வந்து டபுள் ஆகுமா, 2 வருஷத்துல வந்து டபுள் ஆகுமான்னு கேட்டா அவங்களுக்கும் இந்த மியூச்சுவல் திட்டங்கள் வந்து எப்பயுமே சரிப்பட்டு வராது. ஏன்னா இது ஒரு முதலீட்டு வாய்ப்பு மட்டும்தான். இது எவ்வளவு கொடுக்கும், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது வந்து யாருமே முழுமையா சரியா கணிச்சு சொல்ல முடியாது. இது ஒரு முதலீட்டு வாய்ப்பு மட்டும்தான் அது. ஒரு தோழி கேட்டிருக்காங்க, நண்பரே, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மொத்த முதலீடு செய்துள்ளேன். அவற்றின் மார்க்கெட் வேல்யூ இப்போது குறைந்து காணப்படுகிறது. இப்போது நான் என்ன செய்யட்டும்? முதல்ல உங்க நிதி ஆலோசகரை ஆலோசனை பண்ணுங்க. நீங்க முதலீடு பண்ண திட்டம் வந்து சரியான திட்டமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுங்க. அது கண்டிப்பா சரியான திட்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மொத்த முதலீடு பண்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அடிஷனல் பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் மூலமா மினிமம் 5,000 இருந்து எவ்வளவு வேணாலும் நம்ம முதலீடு பண்ணலாம், மாசம் மாசம் கூட முதலீடு பண்ணலாம் நம்ம. சோ உங்களுடைய அந்த மொத்த முதலீடு வந்து கொஞ்சம் நல்ல மைனஸ்ல இருக்கு, வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்து வரும் காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முதலீடு பண்ணலாம். அதுக்காக மாசத்துக்கு இது ஒரு தடவை தான் பண்ணல, உங்க கையில பணம் எப்போ இருக்கோ அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்க வேல்யூவோட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் செய்யப்படும். நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவும் நல்ல வசதியா இருக்கும். அதனால அந்த அடிஷனல் பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்க. ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நான் வந்து ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணியிருந்தேன். அவற்றில் 3 திட்டங்கள் நல்ல லாபத்தில் இருந்தன. இப்போது அந்த லாபத்தின் அளவு குறைந்து விட்டது. அதே போன்று 2 திட்டங்கள் வந்துட்டு மைனஸ், அதாவது லாஸ்ல இருக்கு. இந்த லாஸ் இப்ப வந்து இந்த எல்லா திட்டங்களையும் விட்டு இப்ப வெளியே வரலாமா, அதுக்குரிய டைம் ஆன். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படி 2 மட்டும்தான் இருக்கு. கெயின் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம பேப்பர்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போ நீங்க ஒரு ஃபண்டை வந்துட்டு லாஸை புக் பண்றீங்களோ, அதாவது நான் வெளியில வர்றீங்களோ, அப்போதான் அதோட பேர் லாஸ். மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அதிகமாயிருக்கு, வேல்யூ குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணி க்ளோஸ் பண்ண அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா, அது பேர் தான் வந்துட்டு லாஸ் இல்லாட்டினா கெயின். அதிகமா இருந்தா அது பேர் வந்து கெயின், குறைவா இருந்தா அது பேர் லாஸ். அது இல்ல நம்ம கட் பண்ணவே இல்லை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு, அந்த பேப்பர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அந்த போலியோலயே நம்ம போலியோல அந்த ஃபண்ட் வந்து தொடருது, நம்ம அமௌண்ட் தொடருதுன்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து மைனஸ்ல இருந்தா அது பேர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பேர். அதே வந்துட்டு அதோட அதிகமா இருந்தா அதோட பேர் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் பேர். அதனால உங்க நிதி ஆலோசகரை உடனடியா சந்திச்சு நீங்கள் தேர்வு செய்திருக்கும் அந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களும் சரியான திட்டங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியான திட்டங்கள்னா கண்டிப்பா தொடருங்க. திடீர்னு வெளியில வர வேண்டிய அவசியம், இந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டு வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, என் வயது 28, நான் ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் HR பணிபுரிந்து வருகிறேன். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய ஆசைப்படுகிறேன். எனக்கு உங்களது அறிவுரை என்ன? ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறத வந்துட்டு கேஷுவலா ஆரம்பிச்சிட வேணாம். எப்படி நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸை வந்துட்டு ரொம்ப கவனமா டிரைவ் பண்ணிட்டு கத்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த கவனத்தோட இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஆரம்பிங்க நீங்க. அடுத்து இந்த ஷேர் மார்க்கெட் முதலீடுங்கிறது வந்துட்டு தயவு செஞ்சு ஹாபியா பண்ணிட வேணாம். இது ஹாபியா பண்ற விஷயம் கிடையாது. இத ப்ரொஃபஷனலா வந்து அட்டன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இதுல ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வயதும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு. அதனால ஒவ்வொரு படியா மெதுவா மேலே ஏறலாம். வாட்ஸ்அப்ல வர்ற தகவல்கள், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற டிப்ஸ், இது மூலமா எல்லாம் முதலீடு பண்ண வேணாம். நீங்க இன்னைக்கு நட்சத்திர முதலீட்டாளர்களா பாக்குற யாருமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. அவங்க வந்து படிக்கிறாங்க, இன்னும் கத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய நட்சத்திர முதலீட்டாளர்கள் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு புக் அல்ல 2 புக் அந்த பிசினஸ் சம்பந்தமா முதலீடு சம்பந்தமா படிச்சு அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அந்த படிக்கிறது வந்து விடுறதே கிடையாது. சோ கத்துக்க ஆரம்பிங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், கத்துக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு இது ஒரு ஹாபியா பண்ணிட வேணாம், ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. கண்டிப்பா இதுல 100% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? உடனடி லாபத்தை மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. சரியா? நீண்ட காலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீர்கள். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நண்பரே. இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல இன்னும் வந்துகிட்டே இருக்கு. நான் அதுக்குரிய பதில வந்துட்டு நான் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நீங்க லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கைத்தட்டு. அதே போல இந்த பணம் படுத்தும் யூடியூப் சேனல்ல வந்துட்டு நான் ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் பகிரணும்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க கொடுக்கிற ஆதரவும் அன்பும் தான் வந்து என்ன மேற்கொண்டு இன்னும் உற்சாகமா உழைக்க தூண்டும். சரியா? அதனால ஆதரவு தெரியுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம். உங்கள் அண்ணாதுரை பணம் படைத்தவன் சேனலுக்காக.